இனி வரக்கூடிய காலங்களில் அரசியல் கட்சி எல்லா கட்சிகளுமே தனித்தனியாகவே நின்றுட்டா எல்லாருக்குமே நல்லது. நாம் தமிழர் சீமா அவர்கள் நிற்கிறாரு 234 தொகுதியில் தனியாக. அதே மாதிரியே எல்லா கட்சிக்காரங்களும் தனித்தனியாக 234 தொகுதின்ட்டு இல்லை, தங்களுக்கு எத்தனை தொகுதியில் முடியுமோ அத்தனை தொகுதியில் தனித்தனியாக நின்றுட்டா யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை ஏன் சொல்கிறேன்னாக்கா, தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணின்ட்டு அலைகிறாங்க. யார் கூட கூட்டணி வைக்கிறது, இவங்க கூட கூட்டணி வைக்கிறதா, இல்லை அவங்க கூட கூட்டணி வைக்கிறதான்ட்டு கூட்டணின்ட்டு அலைகிறாங்க. கூட்டணி அப்புறம் பேச்சுவார்த்தைன்ட்டு அதுக்கு கொஞ்ச நாள் அலைகிறாங்க. காலத்தையும் பொருளாதாரத்தையும் எல்லாத்தையும் செலவழிச்சிக்கிட்டு அலைகிறாங்க. அப்புறம் பார்த்தா தொகுதியில் இத்தனை கூட்டணி தொகுதியில் எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும், அத்தனை தொகுதி வேணுன்ட்டு கூட குறையண்டு பேசி அதை இழுபறின்ட்டு இழுத்து அடித்து மக்களையும் எந்த கூட்டணிக்கு போக போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு ஒவ்வொருத்தவங்களையும் போட்டு குழப்பி இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எல்லாம் இந்த கூட்டணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், அந்த கூட்டணிக்கு போயிட்டால் மக்களுக்கு இடையூறாகிடும், அப்படி இப்படின்ட்டு போட்டு எல்லோரும் போட்டு குழப்பி மக்களையும் குழப்பி அவங்களையும் குழப்பி லாஸ்ட்டில் கடைசியாக ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா தொகுதி பங்கீடு, எந்த தொகுதி எங்களுக்கு வேணும், ஜெயிக்கிற தொகுதியாக எங்களுக்கு கொடுங்க, தோக்குற தொகுதியை கொடுத்துட்டா நாங்கள் என்ன செய்கிறது, எங்களுக்கு இந்த தொகுதி கொடுத்தா தான் எங்களுக்கு அந்த தொகுதியில் எங்களுக்கு பெரும்பான்மை வாக்கு இருக்குது, இல்லை இந்த தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க, இந்த தொகுதியை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இலகுவாக வெற்றி பெறுவோம். இந்த மாதிரிலாம் கூட்டணியில் உள்ள தலைவர்கள்ட்டையும் அங்கே உள்ள கூட்டணி கட்சிகள்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துடுது. கூட்டணி யார் கூட, அந்த கூட்டணியில் எத்தனை சீட்டு, எந்த தொகுதியில் போட்டியிடுறது, இப்படி எல்லாத்தையும் முடிவு பண்ணி கடைசியாக ஒரு முடிவுக்கு அறிவிக்கிறாங்க. இந்தந்த கூட்டணி கூட நாங்கள் இவங்க கூட தான் கூட்டணின்ட்டு. கூட்டணி வச்சதுக்கப்புறம் இந்த தேர்தல் வரைக்கும் சுற்றுப்பயணங்கள் சூறாவளியாக பயணம் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் கூட்டணி கட்சி ஜெயிக்க வச்சுன்னு, கூட்டணியில் இருக்கிற நம்மளும் ஜெயிச்சிடன்னு, அது கூட தொகுதி கிடைச்சாலும் பரவாயில்ல, குறைச்ச தொகுதி கிடைச்சாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் நம்ம சேர்ந்துக்கிற கூட்டணியை ஜெயிக்க வச்சிடன்னு, அப்படி இப்படி நமக்கு எதிரான கூட்டணியில் உள்ளவங்களாம் விழுந்துருன்னு, யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்ட்டு பம்பரமாக சுற்றுறாங்க. இரவு பகல் பாராமல், தூக்கம் இல்லாமல், உடல் உழைப்பை போட்டு, பொருளாதாரத்தை போட்டு எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடணுன்ட்டு சுற்றி தேர்தலையும் நடத்திடுறாங்க. தேர்தல் நடத்தி முடித்து ஜெயிக்கிறாங்களா என்னான்ட்டு பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு வழியாக தேர்தல் முடிஞ்சிடுது. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கட்சி ஜெயிக்க போகுது என்ன ஏதுங்கிறது அது ஒரு குழப்பத்திலேயே ஓடுது. அது ஓடி முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம கூட்டணியில் உள்ள கட்சி ஜெயிக்குதா, எதிர்கூட்டணியில் உள்ள கட்சி ஜெயிக்குதா, இல்லை வேறு எந்த கட்சியும் ஜெயிக்குதான்ட்டு பார்க்குறப்போ ஏதாவது ஒரு கட்சி ஜெயிக்குது. அது கூட்டணியில் இருக்கிற அவங்கள சார்ந்த கட்சி ஜெயிக்குது, அல்லது எதிர்கூட்டணியில் உள்ள கட்சி ஜெயிக்குது, இல்லை இன்னொரு தனியாக நிற்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. இப்படி ஏதாவது ஒரு ஜெயிக்கிறாங்க. ஜெயித்ததுக்கப்புறம் பார்த்தா சீட்டு பற்றாக்குறைன்ட்டு ஒன்று வந்துடுது. இந்த தடவை தொங்கு சட்டசபைன்னு வந்திருக்கு. அப்படி இல்லைன்னாலும் வேறு ஏதாவது ஒரு காரணத்தில் யாருக்காவது கூட குறைச்ச சீட்டு தேவைப்படுதுன்னா, இவ்வளோ கூட்டணிக்காண்டி கஷ்டப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இத்தனை சீட்டு வேணும், எங்களுக்கு 40 தொகுதி வேணும், இரட்டை இலக்கில் வேணும், இப்படி அப்படின்ட்டு பேசி ஒரு வழியாக சீட்டை வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த தொகுதி தான் வேணும், எங்களுக்கு அந்த தொகுதி தான் வேணும்ன்ட்டு சண்டை போட்டு 40 தொகுதி வேணும், 20 தொகுதி வேணும், 10 தொகுதி வேணும்ன்ட்டு சண்டை போட்டு அப்படி இப்படின்ட்டு வாங்கி கடைசியில் ஜெயிச்சதுக்கப்புறம் அங்கே 4 சீட்டு கம்மியாக இருக்குது, அங்கே 10 சீட்டு கம்மியாக இருக்குது, அங்கே போனால் பதவி கிடைக்கும், அமைச்சரவையில் கிடைக்கும், அதிகாரத்தில் பதவி கிடைக்கும், பங்கு கிடைக்கும், கோடியில் பணம் கிடைக்கும்ன்ட்டு சில பேர் போகிறாங்க. இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஜனநாயகத்துக்கு எதிரான கொள்கைக்கு ஆட்சி கையில் போயிடக்கூடாது, அதனால் நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்று சொல்கிறாங்க.
மீண்டும் தேர்தல் வந்தால் அதை தாங்குகிற சக்தி கிடையாதுங்கிறாங்க. இதையெல்லாம் உணர்ந்தவங்க யார் கூடயுமே கூட்டணி வைக்காமல் தனித்தனியாக நின்றுட்டா ஜெயித்ததுக்கப்புறம் அவங்கவுங்க எத்தனை தொகுதியில் ஜெயிக்கிறாங்களோ ஜெயித்ததுக்கப்புறம் விருப்பப்பட்டவங்க கூட போய் எப்போ உண்மை சேர்ந்துக்கலாம். யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணியில் போய் அவங்க கூட நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோன்ட்டு எல்லா இடத்துலையும் ஓட்டு கேட்டு சேகரிக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு உள்ள ஓட்டுகளும் தானே உங்களுக்கு உழுவுது. நீங்கள் தனியாக நின்றீங்கன்னா இந்த ஓட்டு உங்களுக்கு வந்துடுமா? அதை யோசிக்க வேணாமா? இன்னொரு கட்சியோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கும் போது தானே அந்த கட்சி ஓட்டுகளும் சேர்ந்து தானே உங்களுக்கு வருது. அப்படி பார்த்தியாக்கா அந்த கட்சி ஓட்டையெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் வெற்றி பெறுறீங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இங்கே ஆள் பற்றாக்குறையாக இருக்குது, இவங்கள்ட்ட போகலாண்டாக்கா திருப்பி தேர்தல் வரும், அந்த தேர்தலை சந்திக்க முடியாது, அதனால் நாங்கள் அவங்க கூட போகிறோண்டாக்கா இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? நல்லா யோசித்து பார்க்க வேணாம். நீங்கள் ஜெயித்ததில் பாதி ஓட்டு அவங்க கட்சிக்காரவங்க போட்டதாக இருக்கும். அவங்க கட்சியில் உள்ளவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி பாடுபட்டு இரவு பகல் உங்கள் கூடவும் அலைஞ்சி தூக்கம் இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் பிரிஞ்சு காலை நைட்டுண்டு உங்கள் கூடவே அலைஞ்சிருப்பாங்க உங்களுடைய வெற்றிக்காண்டி. அந்த கூட்டணி கட்சியில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அப்படி உங்கள் கூட அலைஞ்சி வெற்றி பெற வச்சுட்டு கஷ்டப்பட்டு காலை நைட்டுன்னு கண் விழிச்சு உங்கள் கூட சுற்றி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி அந்த கூட்டணி கட்சியில் உள்ளவங்கெல்லாம் உயிரை கொடுத்து எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து சொந்த பந்தத்திட்ட சண்டையை வளர்த்து கூட பிறந்தவங்களாம் இன்னொரு கட்சியில் இருப்பாங்க, பிள்ளை ஒரு கட்சியில் இருக்கும், நம்ம ஒரு கட்சியில் இருப்போம், தகப்பன் ஒரு கட்சியிலையும் பிள்ளை இன்னொரு கட்சியிலையும் இருக்கும். இருந்தாலும் பிள்ளை கூட சண்டையை போட்டுக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி அந்த கூட்டணி கட்சி ஜெயிச்சிடணுங்கிறதுக்காண்டி உங்கள் கூடவே சுற்றி உங்களை ஜெயிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் ஜெயித்ததுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அங்கே ஆட்சியில் பங்கு தராங்க, அதிகாரத்தில் பங்கு தராங்க, கோடியில் காசு தராங்க, நாங்கள் கூட்டணிக்கு போகலாண்டாக்கா இன்னொரு மதவாத சக்தி உள்ற வந்துடும் என்று சொல்லி இவங்களை உதாசீனப்படுத்திட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே கொஞ்சமாச்சும் யோசித்து பாருங்கள். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இனி வர காலங்களில் எல்லோருமே தனித்தனியாக உங்களுக்கு முடிஞ்ச தொகுதியில் நின்று ஜெயிச்சிங்க. அது ஒரு தொகுதியில் நின்றாலும் சரி, இல்லை 234 தொகுதியிலையும் நின்றாலும் சரி, நீங்கள் உங்களுடைய திறமையை வச்சு உங்களுடைய ஓட்டு வங்கியை வச்சு நாம் தமிழர் நிற்கிறாரு அந்த மாதிரி தனித்தனியாக நின்று நீங்கள் ஜெயிச்சு வெற்றி பெற்றதுக்கப்புறம் நீங்கள் எந்த கூட்டணிக்கு வேணுமோ போனாலும் பிரச்சனை இல்லை, யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஏன்டா யாரும் கேட்க போகிறது இல்லை, நாங்கள் 1 சீட்டு ஜெயித்தோம், நாங்கள் 10 சீட்டு ஜெயித்தோம், நாங்கள் 5 சீட்டு ஜெயித்தோம் சொல்லிவிட்டு நீங்கள் தனியாக நின்றால் நான் தனியாக வெற்றி கண்டோம், நாங்கள் யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அதனால் நாங்கள் எந்த கூட்டணியில் வேணுமோ போய் சேரலாம், போய் சேர்ந்து யாருக்கு ஆதரவு கொடுத்தாலும் யாருக்கும் எந்த மன கசப்பும் ஏற்படாது. அது உங்களுடைய சொந்த இதாகப்படும். ஒரு கூட்டணின்னு அமைக்கிறோன்ட்டு கஷ்டப்பட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி பங்கீடு, தொகுதி பங்கீடு, எங்களுக்கு இந்த தொகுதி தான் வேணும் அந்த தொகுதி தான் வேணும்ன்ட்டு பேசி மக்களையும் குழப்பி நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோன்ட்டு சொல்லி அந்த கூட்டணியில் இருக்கிறதுனாலையே ஓட்டு போட்டு அப்போ மக்கள்லாம் முட்டாளாக்கி கடைசியில் வேறொரு கூட்டணிக்கு போகிறது இது தர்மமா? அப்படி நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் எந்த கூட்டணிக்கு போகிறீங்களா பிரச்சனை இல்லைன்ட்டு உங்களை நம்பி உள்ள மக்கள் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. கூட்டணியில் உள்ளவங்க போட போகிறது இல்லை. நீங்கள் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் யோசிப்போமே, உங்களை ஜெயிக்க வச்சு நீங்கள் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு டைரெக்டாக நாங்களே அந்த கட்சிக்கு ஓட்டை போட்டு இன்னும் கூடுதலான தொகுதியை அவங்கள வெளில வச்சுருக்கலாமே. ஏன் அப்புறம் உங்களை வெளில வைக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 தொகுதியில் ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க, கூட்டணியில் உள்ளவங்கள நாங்கள் ஒரு 10 தொகுதியில் ஜெயிக்க வைக்கிறோண்டா, நீங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் அங்கே போகிறதுக்கு பதிலாக நாங்களே அவங்கள இன்னொரு 10 தொகுதியில் ஜெயிக்கிற மாதிரி நாங்கள் டைரெக்டாக அவங்களுக்கு ஓட்டு போட்டுடலாமே. நாங்கள் அங்கே அவங்கள ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சா, நீங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் எங்களுடைய ஓட்டையெல்லாம் வாங்கிக்கிட்டு
அங்கே போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்டா. இது எந்த விதத்தில் நியாயம்? நல்லா யோசிச்சு பாருங்கள்.